முஸ்லிம் லீக் கட்சியிடம் மீண்டும் ஆதரவு கேட்கிறது தமிழக வெற்றி கழகம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்தாச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் வந்தாச்சு, விடுதலை சிறுத்தைகள் ஆன் த வேல வந்துகிட்டே இருக்காங்க. இந்த 3 பேர் இருந்தாலே 117 118 எட்டிட முடியும் அப்படிங்கிற நிலை இருந்தாலும் கூட IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிடமும் கூடுதலாக மீண்டும் தாவேகா தன்னுடைய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். IUML சார்பாக 2 MLAக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்துடணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் கடைசி நேர முயற்சியில் இறங்கியிருக்காங்கன்னு புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய செய்தியாளர் தாய்மானவன் மீண்டும் இணைகின்றார் தொலைபேசி வாயிலாக. தாய்மானவன், யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? IUML நம்பிக்கையா இருக்காங்களா? ஆட்சி அமைப்பதற்கு தேவையான மேஜிக் நம்பர் என்பது தாவேகாவுக்கு கிடைத்து விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிச்சிட்டாங்க. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு அளிப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மேஜிக் நம்பர் 118 இருக்கக்கூடிய நிலையில 119 என்ற ஒரு பெரும்பான்மையை ஒட்டுமொத்தமாக கூட்டணியாக தாவேகா தற்போது பெற்றிருக்கிறது. விரைவில் விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து தன்னுடைய 2வது கட்ட தலைவர்களோடு நேரடியாக சென்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர இருக்கிறார். ஆளுநர் ஏற்கனவே அந்த 118 என்ற பெரும்பான்மை இருந்தால் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பளிப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த பெரும்பான்மை பெற்றுவிட்டாச்சு. இருந்த போதிலும் கூடுதலாக MLAக்கள் பலம் இருந்தால் சட்டப்பேரவையில சிறப்பாக செயல்பட முடியும் என்ற ஒரு நோக்கத்துல மீண்டும் தங்களுடைய பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியிருக்காங்க தாவேகா நிர்வாகிகள். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா IUML காதர் மொய்தீனை நேர்ல சந்தித்து மீண்டும் பேச்சுவார்த்தையை இறுதிக்கட்டமாக நடத்துவதற்கு மதுரை மத்திய தொகுதியுடைய தாவேகாவுடைய வெற்றி வேட்பாளர் முஸ்தபா தற்போது நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் 2 முறை காதர் மொய்தீனை முக்கிய நிர்வாகிகள் நேர்ல சந்தித்திருந்தாங்க. குறிப்பாக அருண்ராஜ் மற்றும் முஸ்தபா ஆகிய இருவருமே நேற்று 2 முறை சந்தித்திருந்தாங்க. ஆனால் IUML காதர் மொய்தீன் தரப்பை பொறுத்த மட்டில் 2 விஷயங்களை முன்னிலைப்படுத்தி தெரிவிச்சிட்டாங்க. குறிப்பா தாங்கள் திமுக கூட்டணியில இருப்பதாகவும் திமுக கூட்டணியிலே தொடர விரும்புவதாகவும் தெரிவித்து விட்டாங்க. அதே சமயம் திமுக கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய சில கட்சிகள், அதாவது கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சிகள் தற்போது தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நிலையில் IUML தரப்புல மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முஸ்தபா தற்போது சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை அவர்களும் ஆதரவு அளிக்கக்கூடிய பட்சத்துல சட்டமன்றத்துல தாவேகாவுடைய ஆதரவு MLAக்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும். 2 பேர் கூடுதலாக கிடைக்கப்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல 121 ஆதரவு MLAக்களுடைய எண்ணிக்கை என்பது உயர இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதை நோக்கித்தான் தாவேகா தற்போது காய்களை நகர்த்துகிறது. நன்றி தாய்மானவன். IUML உடைய 2 MLAக்களையும் நம்ம விடாம அவங்களையும் மீண்டும் கேட்போம், அந்த ஆதரவையும் மீண்டும் பெறுவோம் அப்படின்னு சொல்லி மதுரை மத்தியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திரு முஸ்தபா அவர்கள் IUML ஆஃபீஸ்க்கு சென்றிருக்கிறார். காதர் மொய்தீன் அவர்களை சந்திக்க போகிறார் அப்படின்னு புரிந்து கொள்கின்றோம். ஏற்கனவே இப்போதைய அளவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 117 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் VCKவோட 2 வந்துட்டா 119 ஆகிடும். அதோட ஒருவேளை IUML இப்போ கன்வின்ஸ் ஆகி அவங்க வரேன்னு சொன்னாங்கன்னா 121 அப்படிங்கிற எண்ணிக்கையோட இன்னுமே கம்ஃபர்டபுளாக அவங்களால ஆட்சியை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க காதர் மொய்தீன் அவர்களை சந்திக்க போகிறாங்கன்னு பார்க்குறோம். நம்ம IUML ஏற்கனவே நேற்று போய் அவங்க ஆதரவு கோரி அவங்க கடிதம் கொடுக்கும்போதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் எங்கள் பயணம், திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் செய்வோம் அப்படின்னு IUML ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்ததை பார்த்தோம். முஸ்லீம் லீக் அதையும் தாண்டி தற்போது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பித்த பின்பு IUML தமிழ்நாட்டுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு பதிவிடப்படுகிறது. இப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு முன்னால சாயங்காலம் 4:15 ஒரு பதிவை போடுறாங்க. நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் அப்படின்னு சொல்லி காதர் மொய்தீன் அவர்களும் திரு MK ஸ்டாலின் அவர்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை சேர்ந்து பகிர்ந்து, திரு ஸ்டாலின் அவர்களோடு தான் நாங்கள் இருந்தோம்,
இருக்கிறோம் இருப்போம் அப்படின்னு IUML இன்னைக்கு சாயங்காலம் 4:15 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவை சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வரும்போது இந்த பதிவை முஸ்லீம் லீக்ல இருந்து பதிவிடுறாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.